ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல புனிதா. நானா இருந்திருந்தாலும் அப்படிதான் நினைச்சிருப்பேன். ஆனா இந்த வீட்டுலதான் ஒண்ணுன்னா நாளா ஊதி பெருசாக்கி பிரச்சனை பண்ண ஆள் இருக்காங்கல்ல. ஏங்கா, போன வருஷம் தீபாவளிக்கு வரும்போதுதான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைச்சோம். இப்பவும் அது அப்படியே தான் இருக்கு. இப்ப கூட இவங்க யாரும் திருந்தவே இல்லையாக்கா? இந்த வீட்டுல நீ எப்படிக்கா இருக்க? புனிதா, என்ன பேசுற நீ? அவ நல்லபடியா தான் இருக்கா. அத நான் வந்த உடனே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம புள்ளைய தாங்குன்னு தாங்கறதுக்கு இந்த வீட்டுல தம்பியும் ஐயாவும் இருக்கும்போது இவளுக்கு என்ன கவலை? அந்த அம்மா குணம் கேட்டது, அத அப்படித்தான் பேசும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏமா, அந்த அம்மா அப்ப இருந்தே இப்படித்தான் இருப்பாங்க. காசு பணத்துக்காரவத்தை அவ மதிப்பாக, நம்மள எப்படி மதிப்பாக? அப்ப நாம இங்க வராமலே இருந்திருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து அசிங்கப்பட்டு இப்ப எல்லாருக்கும் சங்கடம் தானே? ஏமா, கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க. ஒரு வீடுனா முன்ன பின்ன அப்படித்தான் இருக்கான், பிரச்சனையே இருக்கான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? இதுக்கெல்லாம் நம்ம விசுக்கு நம்ம முடிவு எடுக்க முடியாது. ஏமா நந்தினி, என்னடா நம்ம வீட்டு ஆளுகளுக்கு இப்படி ஒரு அவமானம் போயிடுச்சுன்னு நீ ஒன்றும் சங்கடப்பட வேணாம். நாங்கள் யாரும் ஒன்றும் சங்கடமாக நினைக்கல. முதலாளி அம்மாவை பற்றி தான் நம்மளுக்கு நல்லா தெரியுமே. அப்புறம் எதுக்கு நம்ம சங்கடப்படணும்? ஆமாக்கா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. அப்படின்னா தம்பி, நான் ஒண்ணு சொல்றேன். நாம வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். வரிசையை வச்சுட்டு கிளம்பிடலாம். சரிப்பா, கிளம்பலாம். அவர் வந்துட்டுமே. பரவாயில்லம்மா, சின்னையா வரும்போது வரட்டும். அவர் வந்துடுவாருன்னு இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம்ல. ஆனால் இன்னும் வரல. பாவம், அவருக்கு என்ன வேலையோ என்னவோ. அவர் வரும்போது வரட்டும். வரிசையை உங்ககிட்டே கொடுத்துட்றோம். நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை நீ அவர்கிட்ட சொல்லி கொடுத்துரு. என்னத்த? ஏம்பா, இவ்ளோ தூரம் வந்துட்டு அவர் கையில கூட கொடுத்துட்டு போகலன்னா நல்லாவா இருக்கும்? நான் வேணா திரும்ப ஒரு வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன்.